Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Oscillations லேருந்து Oscillation of a simple pendulum in simple harmonic motion and laws of simple pendulum தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பாருங்க. இதுதான் simple pendulum ஓட செட்டப். ஒரு சீலிங் ஆர் ரிஜிட் சப்போர்ட் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு ஸ்மால் மாஸை ஹங் பண்றோம். இதுதான் செட்டப். இந்த செட்டப் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னா நமக்கு பெண்டுலம் கிளாக்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷனிங்குமே இந்த மாதிரி ஆசிலேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஆசிலேஷன்ஸை வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சொல்லிட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நம்ம இந்த கான்செப்ட், இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நியூட்டன் செகண்ட் லா வச்சு நம்ம நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் என்னது, அது இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் டைம் பீரியட் இதெல்லாமே கண்டுபிடிக்கப்படும். அதை கண்டுபிடிச்சதுல இருந்து இந்த டைம் பீரியடுக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், அதாவது லென்த் ஆஃப் த பெண்டுலம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் பார்க்க போறோம். சரியா? சிம்பிள் கான்செப்ட் தான். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன கன்சிடர் பண்ணணும்னா இதுதான் செட்டப். ஓகே, 10.21 இந்த பிக்சர் சி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செட்டப் நான் திரும்ப வரையிறேன். இந்த சீலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்றேன். அதோட லென்த் வந்து எல். இந்த லென்த் எங்க இருந்துன்னா எங்க இருந்து ஹங் பண்றோம்னா அதுல இருந்து இந்த பாப் இருக்கு இல்லையா, இந்த பாபோட மாஸ் மாலம் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் எந்த இடத்துல இருந்து சஸ்பென்ஷன் இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் ஆஃப் மாஸோட பாபுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன மாதிரி கன்சிடரேஷன் என்ன பண்றோம்னா மாஸ்லெஸ், அதுக்கு மாஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிடிச்சு இழுத்தாலும் என்ன ஆகல, இழுக்கல, இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரெண்டு அசம்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ் இருக்கும், ஆனா அது நெக்லிஜிபிள் மாஸா இருக்கும். அதனால மாஸ்லெஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இதை எடுத்துட்டு இதுல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும்போது ஆக்ட் ஆகுது, அதுல இருந்து நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை தான் மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம், அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாப் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஆசிலேட் ஆகாம இருந்தா இதுதான் மீன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல சொல்றோம். அப்போ ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, அதே மாதிரி ஆக்சலரேஷன் அட் மீன் பொசிஷனும் ஜீரோவா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாபை நான் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்றேன். இந்த இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நான் விட்டுறேன். என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி, இந்த பாப் வந்து அகெயின் மீன் பொசிஷனுக்கு ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால என்ன அர்த்தம், அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு ஹரிசான்டல் சப்போர்ட் இருக்கு, நான் ஒரு ஸ்ப்ரிங்கை ஒரு பிளாக்கோட நான் டைப் பண்ணிடுறேன். இந்த பிளாக்கை நான் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அதாவது டுவர்ட்ஸ் த மெயின் பொசிஷன். அதே மாதிரி நான் பாபை ரைட் ஆர் லெஃப்ட் எந்த சைடு வேணா டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கெயினால திரும்ப ஆப்போசிட் சைடு போயிட்டு திரும்ப வரும். இதே மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த ஆசிலேஷனை தான் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ண போறோம். ஓகே, சரி. இப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்டு பொசிஷன்ல இருக்கு. இந்த பிக்சர் பாருங்க, டிஸ்பிளேஸ்டு பொசிஷன். எல் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், எம் வந்து மாஸ் ஆஃப் த பாப். ஓகே, இப்போ இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ இதை வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, இது ரெண்டும் பேரலா இருக்கு. அப்ப இது என்னது, டிரான்ஸ்வர்சல். நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம், ரெண்டு பேரலல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இந்த கான்செப்ட்லாம். அதே மாதிரி இப்போ டிஸ்பிளேஸ் ஆகும் பொழுது இந்த வெர்டிக்கலோட இந்த ஸ்ட்ரிங் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, சோ தீட்டா வந்து it is the angle made between the vertical and the string. சரியா?
அப்ப இது ஒரு parallel line என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்? என்னென்ன ஃபோர்ஸ் இந்த பாப் மேல ஆக்ட் ஆகுது இன்னும் டிஸ்பிளேஸ் பொசிஷன் பார்த்துட்டு இந்த ஆங்கிள் கான்செப்டையும் நான் அப்ளை பண்ண போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் கீழே டவுன் பண்றேன். இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இந்த பாப் மேல ஆக்ட் ஆகுது? ஸோ இது ரிஜிட் சப்போர்ட், இதுதான் பாப். ஓகே, இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் இந்த டிஸ்பிளேஸ்டு பொசிஷன் ஆக்ட் ஆகுது. ஒன்னு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் that acts downwards, that acts vertically downwards. ஓகே, என்ன டைரக்ஷன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், சாரி ஒய் டைரக்ஷன்ல, நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். பட் ரிசால்வ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாபை ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்டா புல் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்? இந்த பாபை அப்வர்டா புல் பண்ணும். ஸோ டென்ஷன்ங்கிறது ஒரு வகையான ஃபோர்ஸ். அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் வெர்டிக்கல் என்ன? தீட்டா. அப்ப நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இதோட பேரலல் இந்த லைன். அப்ப இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டாவா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த எம்ஜியை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒய் ஆக்சிஸ் நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா அலாங் த ஒய் ஆக்சிஸ் component of the force, gravitational force இது என்னவா இருக்கும்? along the axis mg cos theta வா இருக்கும். அப்ப இதோட perpendicular என்னது? இந்த mg cos theta perpendicular வந்து இந்த direction. இத வந்து mg sin theta அப்படின்னு ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் அது. ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் that acts vertically downwards. நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் வந்து acts along the string. எப்போதுமே எப்படி இருக்கும்? டைரக்ஷன் away from the bob இருக்கும். ஓகே, so tension acts along the string. இது வந்து இந்த பாபை புல் பண்ணும், அப்வர்டா புல் பண்ணும். ஸோ இந்த அப்வர்ட் டைரக்ஷன் ஆரோ மார்க் இண்டிகேட்ஸ் டென்ஷன் வந்து அப்வர்டா இந்த பாபை புல் பண்ணுது. ஓகே, சரி, இப்போ வந்து நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து எம்ஜியை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணனால நான் வந்து நியூட்டன் செகண்ட் லாவை அலாங் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் அலாங் நார்மல் காம்பனன்ட் அப்படின்னு நான் ரெண்டு இதா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா எந்த காம்பனன்ட்டுக்கு? நார்மல் காம்பனன்ட், அலாங் தி நார்மல் காம்பனன்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நார்மல் காம்பனன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனுக்கு அலாங் த டைரக்ஷன், அலாங் த ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட காம்பனன்ட் என்ன? எம்ஜி காஸ் தீட்டா. இதுதான் நான் வந்து நார்மல் காம்பனண்டா எடுத்துக்க போறேன். அப்ப இந்த காம்பனன்ட்டுக்கு இந்த ஃபோர்ஸ் டி, டென்ஷன்ங்கிற ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, எம்ஜி காஸ் தீட்டா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணும். நியூட்டன் செகண்ட்ல அப்படி என்ன? எஃப் நெட் வந்து இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? டென்ஷன் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் எப்போதுமே இங்க பாருங்க, இங்க இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் தான் எப்போதுமே ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்க ஒரு பாபோட நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம சுத்தினோம்னா என்ன ஆகும்? ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதோட நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா எப்போதுமே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆர் அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாபை ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுனால இந்த எம்ஏக்கு பதில் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்றேன்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவோட ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இந்த இடத்துல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பாப், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பாப், வி ஸ்கொயர் டிவைடட் பை உங்களுக்கு ரேடியஸ் என்ன? இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் ரேடியஸ் ஆஃப் த string. அப்ப mv square by l அப்படின்னு எடுத்துக்கிறேன். So this is equation number 1. So இந்த normal component of the force தான் பாபை வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. சர்க்குலர் மோஷன் இல்லைனாலும் இந்த பர்டிகுலர் ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்ல ஒரு சுத்தி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ண என்ன வரும்? அந்த ஃபோர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த நார்மல் காம்பனன்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன?
டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் டான்ஜென்ஷியல்னா, இப்போ இந்த mg sin தீட்டாங்கிறது எதுக்கு பர்பண்டிகுலரா இருக்குன்னா, இந்த டென்ஷன்ங்கிற ஃபோர்ஸ்க்கு பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த mg sin தீட்டாவை தான் நம்ம டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஃபெக்ட் வந்து எப்போதுமே இந்த பாபை டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டை நான் என்னவா எடுத்துக்கலாம், ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு நான் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அகெயின் இந்த நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்றோம் along the tangential component, along the tangential component. இப்போ நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் என்ன, mg sin தீட்டா இருக்கு. இந்த mg sin தீட்டாவோட வேலை என்ன, இந்த பாபை டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் கொண்டு வருது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நான் இங்க அகெயின் நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்றேன். ஸோ எனக்கு என்ன வரும், F is equal to minus mg sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த எஃப்ங்கிறது என்னன்னா, அதுதான் ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்போதுமே அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எஃப் நான் எப்படி எழுதுறேன்னா, ஏன்னா இந்த பார்ட்டிகிள் இந்த பாப் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அதோட ஆர்க் லென்த் என்ன அப்படின்னா, ஆர்க் லென்த் என்னது, இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன் நடக்குது. அப்ப இந்த ஆர்க் லென்த்தை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எல்னு எடுத்துக்கிறேன், அதோட ஆங்கிள் வித் வெர்டிக்கல் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஆர்க் லென்த்தை நான் எப்படி எழுதலாம், எஸ் வந்து எல் மல்டிப்ளை பை தீட்டா. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இது வந்து எல் ஆங்கிள் தீட்டா, இந்த ஆர்க் லென்த் இதான் அதோட ஆசிலேஷனோட பார்த்து அதை எஸ். அப்ப எஸ் என்ன எழுதுனா எல் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வச்சுக்க போறோம். இப்ப இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நான் எப்படி எழுதுறேன்னா, எம் டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இது எஸ்ங்கிறது என்னது, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வர்றோம். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, தட் இஸ் தீட்டா. ஓகே, இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன், ஒரு செமி சர்க்குலர் மோஷன் ஒரு ஆர்க் லென்த்ல மூவ் ஆகிறதுனால நான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வரேன். அப்போ இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நான் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், எல் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தீட்டா பை டி தீட்டா ஸ்கொயர். அப்போ நான் இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எம்எல் d square theta divided by d theta square is equal to minus mg sin theta. இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஆசிலேஷன்ஸ் எல்லாமே ஃபார் வெரி ஸ்மால் ஆசிலேஷன்ஸ். நம்ம வந்து இந்த பெண்டுலம் எவ்வளவோ தூரத்துல கொண்டு போய் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட போறது இல்லை. அப்படி பண்ணும்போது அது லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேஷனா இருக்காது, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ். அப்போ நான் சைன் தீட்டாவை நான் எப்படி அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம்னா தீட்டான்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ நான் எம் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், டி ஸ்கொயர் தீட்டா பை டி தீட்டா ஸ்கொயருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி பை எல் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், டி ஸ்கொயர் தீட்டா பை டி தீட்டா ஸ்கொயருங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். அது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஆல்பா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்போ என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்னு வரும். இப்போ ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஏங்கிறது நார்மல் லீனியர் ஆக்சலேஷன், ஆல்பாங்கிறது ஆங்குலர் ஆக்சலேஷன். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒமேகா ஸ்கொயர் வந்து ஜி பை எல் வரும். அப்போ ஒமேகா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி பை எல் அப்படின்னு வருது. ஓகே, ஒமேகாங்கிறது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ frequency of oscillation f வந்து omega divided by 2 pi. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 by 2 pi. ஒமேகா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி பை எல். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டி வந்து ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸு. அப்போ எனக்கு என்ன வரும், 1 by 2 பையோட இன்வர்ஸ் 2 பை, ரூட் ஆஃப் ஜிஎலோட ஜி பை எல்லோட இன்வர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஸோ இதுதான் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் தான் பார்க்க போறோம்.